அட எங்க சிக்கனே போடாம இருக்கீங்க? சிக்கனே போடாம போட்டிருக்காரு. வெஜிடபிள் பிரியாணின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஏங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு போடுங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் அதே தண்ணி ஓகே. தப்பு கிடையாது. ஐயோ எங்கண்ணே அப்பா இப்பவே கண்ணை கட்டுது. இதெல்லாம் முன்னாடியே போட வேண்டியது. முன்னாடியே போடனா நூறும் மசாலா அப்படிதான் சொல்லுவாங்க. பிரியாணில கறியில மசாலா பாத்துருக்கியா? நம்ம பண்ணுவோம் புதுசா, அப்படிதான் போடுவாங்க. நல்லா இருக்கும். நம்ம இங்க சிக்கன் மூடி வச்சுக்கிட்டேன். இதுக்குதான் மூடாதீங்க மூடாதீங்க. நானும் கொஞ்சம் மறந்துல நல்லா இருக்கும். ரசம் மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போது அப்படியே தெரியுது. பாருங்க அரிசி போட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா பிரியாணி நல்லா இருக்கும். நிச்சயம் நீங்க நைட்டு அட்ஜஸ்ட் நாங்க தானே பண்ணணும், அவங்க எங்க பண்ணுவாங்க. பிரியாணி மசாலா அந்த கலர் மார்க்கு ஒன்று போடுவாங்க. நான் ஏன்னா வாங்கிட்டு போடுறேன். அதை வாங்கிட்டு வரல. இதெல்லாம் கட் பண்ணுங்க. பாட்டில் திறக்க தெரிஞ்ச அவருக்கு பாக்கெட்டை திறக்கிறது கஷ்டமா இருக்கு. அது அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அது ஒரிஜினல் பிரியாணி, இது டூப்ளிகேட் பிரியாணி. பிரியாணி மாதிரி ஆனா பிரியாணி இல்ல. பிரியாணி மாதிரி கூட நாங்க தான் சொல்றோம். பிரியாணி மாதிரியா இல்லையா? சிக்கன் இருக்குல்லடா, அப்ப பிரியாணி தானே. இன்னைக்கு வேஸ்ட் தான் 1 கிலோ கறி. பிரியாணி செய்வது எப்படின்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும். இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. அதாவது நல்லா வரணும்னு கடவுள்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். நீங்களே பாருங்க, ரசம் மாதிரி இருக்கா? கலர் நல்லா இருக்குல்ல? கலர் பயங்கரமா இருக்கு. ஸோ சாப்பாடு பயங்கரமா வந்துடும். சிக்கன் மட்டும்தான் வேகலை. சிக்கன் மட்டும் தான் வேகலை, அது மட்டும் தான் போறேன். அது வெந்துருங்க தண்ணியில. ஓகே, அதை மூடிடுறீங்களா? கொஞ்சம் நோந்தீங்கன்னா அதை மூடிடலாம். என்ன பண்றீங்க? கறி வேகலை, பச்சை கறியை காட்டுறீங்க எல்லாத்துக்கும், அப்படித்தானே? பேசிய உள்ள லெக் பீஸ் போட்டுருங்க. லெக் பீஸ்க்கு வருவீங்கல்ல, அப்ப இருக்குது எல்லாத்துக்கும். அப்பதான் போனல இவன் பண்ற வேலை. இவன் இருந்தாலே அப்ப சொல்லணும் வெளியே போடாங்க. இப்போ பிரியாணியை உள்ள வச்சுட்டோம். ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஐயோ என்ன பண்ணல.
நெய் லாஸ்டா தானே ஊத்துவாங்க. நெய் ஊற்றுவாங்களா? நான் லாஸ்டா ஊத்தி தானே எங்க லாஸ்ட்டாக ஊற்றுறதுங்க அதெல்லாம்? நெய் இப்போ ஊத்த மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஊத்துனா அரிசி வந்து ஒன்று ஒட்டாது. அது ஒரிஜினல் பிரியாணிங்க. ஊத்துங்க. நீங்கள் கறியாவே பின்னாடி போடுறீங்க. வாங்கிட்டு வந்தது அதுதான் வாங்கிட்டு வந்தீங்களா நெய்? நெய் மட்டும் கரெக்டான டயத்தில் போடுறாரு சிக்கன் பிரியாணிக்கு. மற்றது எல்லாமே ராங் டைம். கொஞ்சம் வச்சு நான் லாஸ்ட் வந்துருக்கு. எங்க நல்லா கதை சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு மட்டும் கறி நல்லா புரட்டும் எல்லாத்தையும் பேசிக்க வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீங்களும் வேண்டிங்க கறி நல்லாவே விடுங்க. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு வெயில. ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். என்ன நிலைமையில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். சந்தோஷ் அப்படியே ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி அப்படியே பிரியாணியில் போடு. விசில் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன்டா. சரியா? 1 2 வாவ், சூப்பராக வந்துருங்க பிரியாணி. நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. அப்படியே இது போடு கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி அப்படியே மேலாப்புல தூவி விடு. அகா 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 அகா. ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக நான் வந்து உண்மையிலே ஏதோ கேவலமாக வந்துடும் நினச்சேன். பரவாயில்ல, ஒன்றும் பெருசாக ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். அந்த கறி எடுத்து சாப்பிட்டு போகிறேன் வந்துருக்கான்னு. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா அகிலா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. காமெடி பண்றானா? நெய் பார்த்து. ஓகே, அப்படி கிளறு. ஆஹா, உண்மையிலேயே அரிசியில் ஒட்டலைங்க. பொலன்னு இருக்குதுங்க அரிசி. அட 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 அட. நல்லா வர மாட்டேது. நீங்க வேற மாதிரி வந்துருக்கு. பார்க்குற உங்களுக்கு எச்சு ஊருன்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, அருமை பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அம்சமாக வந்திருக்கு, அமோகமாக வந்திருக்கு. சிக்கன்லாம் தனியாலாம் எடுத்துக்க கூடாது. சரிண்ணா, அப்போ இந்த வீடியோ எடு. நான் பரிமாறுறேங்க. சமைக்கும் போது சொல்லிட்டேன் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது சொன்னேன்.
லெக் பீஸ் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இதுல வந்து கொஞ்சம் அடுத்த பீஸ் ஆறுதானே? செஞ்சுட்டு வாழ்க்கை வச்சு ஒரு வருவாரு. வருமோ எப்படா சாப்பிடலான்னு சொல்லி கொண்டு உட்காந்து வெறி கொண்டு இருக்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு கொசு extra போகுது. அடுத்த கிடைச்ச மாதிரி இயர்ல வந்துருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் அடிச்சிக்கலானே. எங்க போதுங்க நீங்க புஸ்காவா செகண்ட் ரவுண்ட் வெரி கிடைக்காது. வெரி புஸ்கா வருது. இதுல இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷமா மட்டு சார் லைட்டாக அடிப்பிடிச்சிருக்குங்க. இன்னும் அடிப்பிடிச்சு சாப்பாடை போட்டிங்க. அடி பிடிச்சிருச்சா? என்னடா ஆற்றுல அடியில் அது அது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல. கறி ரெண்டு விசில் இருந்தால் பல பழம் இருக்கும். ஆனால் கறி வந்து தப்பு. ஆனால் அதான் 2 விசில் வந்துட்டு மட்டன் சிக்கன். ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தயிர் வச்சுட்டு விட மொத்தமாக அப்படியே பேப்பர் எடுத்து ஓ அந்த பக்கம் சாப்பிடாம இருக்காங்க. இங்கே கேமரா பார்த்து சொல்கிறா சூப்பர் ப்ரோ. சூப்பர். நன்றி பார்க்கல. சந்தோஷ் சாப்பிடு இருக்குடா, பீஸ் இருக்குடா. ஆ இருக்குடா. ஏய் ஏய் சாவடிச்சிருவேன். பாருங்க பீஸ் திருறானுங்க. நான் எப்படியே வீடியோ பிடிச்சிட்டே இருந்தேன்னா என்ன சாவடிச்சிருவாங்க. ஓகே சரி, எல்லாத்துக்கும் இது சொல்லிவிடுங்க. எண்ட் ஆஃப். என்ன அது இப்படி சொன்னா? சரி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் சொல்லுங்கடா. என்னடா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே காய்ஸ். ஓகே வீடியோ பார்த்துருந்தேன். எல்லாம் பார்த்து எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக திருப்பிக்கிறோம். அது வேற உண்மைதான். சரி ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை பை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சரி. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.